நமஸ்தே ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம ராஷ்டிர பாஷா செகண்ட் பேப்பருக்கான February 2025 எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சென்னை சிட்டிக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு. எங்களுக்கான சபா திருச்சி சபா தான். அந்த இம்பார்ட்டன்ட் எடுக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. இந்த சென்னை அப்படிங்கும்போது லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் செக் பண்ணி இப்போ என்ன வரும்னு எடுக்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம். அதுலேயும் நீங்கள் விரும்பி கேட்குறதுனால நான் அந்த சென்னை சிட்டி இம்பார்ட்டன்ஸையும் எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் மூலம் நான் மேலும் மேலும் சென்னைக்கான இந்த வீடியோஸும் போடுறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். இப்போ நம்ம ராஷ்டிர பாஷா செகண்ட் பேப்பர் அதுக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் கஹானி புக்கு. ஒரு ஸ்டோரி புக் இருக்குது. அந்த ஸ்டோரி புக்கிலேருந்து 2 ஸ்டோரிஸ் கொடுத்து ஏதாச்சும் ஒன்று எழுத சொல்லுவாங்க. மிட்டாயி வாலா, தேஷ் பக்த, இந்த 2 ஸ்டோரியிலேருந்து ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. நீங்கள் குறைந்தபட்சம் ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டுமாவது நல்லா தரவு பண்ணுங்கள். ஆனால் 2யுமே படிக்கிறது நல்லது. இங்கே ஒரு 7-8 இருக்கிற இடத்துல தான் நான் இப்போ 2 சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ 2யுமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் ஜீவனி புக்கு, அதாவது ஜீவனி அப்படிங்கிற புக்கிலேருந்து வரக்கூடிய எஸ்எஸ். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், பண்டித் மதன் மோகன் மாலவி. தேர்ட் ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் நிபந்த புக்கு. ஒரு எஸ்ஏ, அதாவது நிபந்த புக்கு அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. அதாவது எஸ்ஏஸாக இருக்கும். அதில் கிருத்திம் உபகிரக் புஸ்தகாலயா, அதாவது ஜென்ரல் எஸ்ஏஸ், ஜென்ரல் டாபிக்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த புஸ்தகாலயை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய தெரியும்னா அதை பற்றி நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை புக்கில் படித்து தான் எனக்கு எழுத முடியும் அப்படின்னா புக்கில் உள்ள கான்செப்டையாவது புரிஞ்சுக்கிட்டு எழுதலாம். ஃபோர்த் ரோமன் பின்ன பின்ன அர்த்தவாலே சப்த, அதாவது ஒரு வார்த்தை கொடுத்துட்றாங்க. அதுக்கான ஒரு 3 மீனிங்ஸ் எழுதி ஒவ்வொரு மீனிங்லேயும் ஒரு சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அதான் பின்ன பின்ன அர்த்தவாலே சப்த. இது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கணும். இதெல்லாம் படிக்கும்போது நிறைய வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எப்படி சென்டென்ஸை ஓனாக ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கற்றுக்கலாம். அதனால் இதிலலாம் குறிப்பிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட்லாம் மெமரி பண்ணாதீங்க. ஓனாகவே எழுதி ட்ரை பண்ணுங்கள். மீனிங்ஸை மைண்ட் பண்ணுங்கள். ஓனாக சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஃபிஃப்த் ரோமன் சமானார்த்த சப்த, அதாவது அவங்க ஒரு வார்த்தை கொடுத்துட்றாங்க. அதுக்கான அதாவது சினானிம்ஸ் மாதிரி அதுக்கான ஈக்குவல் மீனிங் உள்ள ஹிந்தி வேர்டை நம்ம எழுதணும். சிக்ஸ்த் ரோமன் வச்சன் பதிலியே. வச்சன் பதிலியே சிங்குலர் ப்ளூரல். செவன்த் ஒன் லிங்க் பதிலியே, அதாவது லிங்க் பதிலியே வச்சன் பதிலியே. இது 2ம் ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ரோமன்ஸ். லிங்க் அப்படின்னாலே ஜெண்டர். அப்போ அதோட ஆன்சர் மோஸ்ட்லி ஈ சவுண்ட்லேயே தான் வரும். வச்சன் அப்படிங்கிறது சிங்குலர் ப்ளூரல். இது எப்படி இங்கிலீஷில் எஸ் சேர்ப்போமோ அது மாதிரி ப்ளூரலுக்கு ஹிந்தியில் ஏ அப்படிங்கிற சவுண்டு தான் மோஸ்ட்லி வரும். ஸோ அதை அடையாளமாக வச்சுக்கிட்டு ஏ அல்லது யாங் இந்த மாதிரி வரும். இதை அடையாளமாக வச்சுக்கிட்டு எழுதி பாருங்கள். இதை விட்டுட்டு வச்சனுக்கான ஆன்சரை லிங்குக்கான ஆன்சரை வச்சன்லையும் இப்படி மாற்றி எழுதும்போது எந்த ரோமன்லேயுமே மார்க் எடுக்க முடியாமல் போயிடும். அதனால் நான் சொன்ன இந்த க்ளூவை மைண்ட் பண்ணுங்கள். லிங் அப்படின்னாலே ஈ சவுண்டு, வச்சன் அப்படின்னாலே ஏ, யாங், ஏங் அந்த மாதிரி சவுண்டு. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு எழுத ஆரம்பித்தோம்னா நம்ம கரெக்டாக எழுத முடியும். நீங்கள் நிறைய வாட்டி இதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ரோமனில் கரெக்டாக மார்க் எடுக்க முடியும். அடுத்து 8th ரோமன் வாச்சிய பதிலியே ஆக்டிவ் டு பேசிவ் ஆர் பேசிவ் டு ஆக்டிவ் இந்த மாதிரி கேட்பாங்க. அதையுமே நீங்கள் பல முறை எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சூச்சனாக்கே அனுசார் பதிலியே, அதாவது அவங்க ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த சென்டென்ஸை ஜப்பு தப்பு வச்சு சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த சென்டென்ஸில் உள்ள இந்த சுக்குக்கு பதிலாக சுக்கி அப்படின்னு மாற்றி எழுதுங்க. அந்த மாதிரி அந்த சென்டென்ஸ்க்கான ஆன்சர் மாறாது. அதாவது அதோட மீனிங் மாறாமல் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதான் சூச்சனாக்கே அனுசார் பதிலியே, அதாவது அந்த கொடுத்துருக்கிற அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க விஷயத்துக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். 10th ரோமன் கஹாவத்தோங்கு, அதாவது ப்ராவர்ப்ஸை கொடுத்துட்றாங்க. நம்ம இப்போ ஒரு பழமொழியை சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்லி அதை விளக்கணும். ஆக் லகே ஹவன் கர்த்தே லக்கடி கே பல் சிராக் தலே அந்தேரா ஹாத் கே தாந்த். 11th ரோமன் ஹிந்தி டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். இதில் எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும். டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ராஷ்டிர பாஷாவில் மோஸ்ட்லி ஸ்டோரிஸாக தான் கொடுத்துருப்பாங்க.
அந்த ஸ்டோரியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஹார்ட் வேர்ட்ஸ், அதாவது இது வரைக்கும் நியூ வேர்ட்ஸாக இருக்கிறத மட்டும் எழுதி பார்த்துருங்க. அந்த ஸ்டோரியை எப்படி அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். அந்த ஸ்டோரி வந்து ப்ரெசண்ட் கண்டினியூஸில் இருக்கலாம், இல்லை பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்கலாம், இல்லை ப்ரெசன்ட் டென்ஸ் ஆர் பாஸ்ட் டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஓனாகவே ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதே ஒரு விஷயத்த நம்ம தமிழில் கேட்டால் அதை ஹிந்தியில் சொல்ல தெரியணும், இங்கிலீஷில் கேட்டால் நம்ம ஹிந்தியில் சொல்ல தெரியணும், அதுக்கு தான் கற்றுக்குறோம். அதனால் இந்த டிரான்ஸ்லேஷனெல்லாம் மெமரி பண்ணி பழகாதீங்க, அதை ஓனாகவே எழுதி பழகுங்க. சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் எல்லாத்தையுமே அப்படியே நம்ம படிச்சுக்க வேண்டியது தான். டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் இது இம்பார்ட்டண்ட் அது இம்பார்ட்டண்ட்டு எடுத்துக்காதீங்க. இருந்தாலும் நான் ஒரே ஒரு லெசனை சொல்லியிருக்கேன் இதை தவிர அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன், இதில் வந்து புலி ஒரு பிராணியைன்னு ஆரம்பிக்கிற அந்த லெசனை தவிர மற்ற எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அந்த படிக்கிறதுனா மெமரி பண்ணாதீங்க, நான் சொன்ன மாதிரியே ஓனாக ட்ரை பண்ணுங்கள். தன்யவாத்.